பட பிஞ்சிருச்சு. அம்மா எவ்வளவு காத்தடிக்குது இந்த டைம்ல தான் உனக்கு பஜ்ஜி மாவு வேணுமா? பஜ்ஜி மாவு தானே கணேசா, ஓரமா போய் வாங்கிட்டு வாயேன். காசு இங்க தான் ஒளிச்சுப்பியா? சொல்லி வைக்கிறது தான் இது, கீர்த்தனா கிட்ட குடுக்குறதுல. சரி எனக்கு ஒரு 10 பஜ்ஜி மாவு மிச்சம் காசு எடுத்துட்டு வா. கரெக்டா சாக்லேட்லாம் திங்காத. Black கலர் கொடை இல்லையாமா? அட பாவீங்களா, நேரத்தை பத்தியா? செம்ம ஸ்பீடா போய் ஆரம்பிச்சிச்சு மலை. பஜ்ஜி நல்லா தான் இருக்கும், பட் அடிக்கிற காத்து கொடை போயிருக்கும். ஐயோ கொடை போச்சு, மனம் போது. விடா முயற்சி. லிஃப்ட் எந்த கடையும் ஓப்பன்ல இல்ல. கரண்ட் இருக்கானா உங்க வீட்டு வந்தலாம்? ஃபுல்லா கரண்ட் இல்ல, போன்ல வேற சார்ஜே இருக்க மாட்டேது. ஆமா இன்வெர்டர் இருந்தா போடலாம், எங்க இன்வெர்டரே இல்லையே. நைட் வந்துருமா கரண்ட்? அது தெரியுமா? இப்பயே காட்டு. ஓகே, எங்க வீட்டுல வேற பஜ்ஜி மாவு வாங்கிட்டு வாங்குறாங்க. ஆஹா, ஓ அதுலதான் கேசரி பவுடர் ஆட் பண்ணுமோ? பா நீ நான் இங்க பஜ்ஜி மாவு வாங்க வந்துட்டு இருக்கேன். நீங்க வாங்கினீங்க பஜ்ஜி மாவு? நான் அப்ப சொல்லியிருந்தா வீட்லயே இருந்திருப்பேன்ல. ஓகே டன். பஜ்ஜி மாவு வாங்கலான்னு பார்த்தேன், எங்க அப்பா வாங்கிட்டாராம். எங்க அம்மா பாத்தீங்களா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. எங்க அப்பா நான் வந்துட்டேன் 10 முட்டை வாங்கிட்டு வந்துரு. நான் 10 முட்டைண்ணா மேகி பாக்கெட் 2 கொடுத்துருங்க. இந்த மாதிரி வயரு அதெல்லாம் கலண்டு விழுவ வாய்ப்பு இருக்கு. அதனால எல்லாரும் வீட்லயே பத்திரமா இருக்கும். ஓகேவா? கேக்குது. ஆமா போமா, உருளைக்கிழங்குல வச்சு செய். எனக்கு பஜ்ஜியே வேணாம். இப்ப நான் போய் வாழைக்காய் வாங்க போவேன், ஒரு அதுக்குள்ள வாழைக்காய் வந்துரு. நீ கொடை பிஞ்சிருச்சு நான் வந்துடுறேன். ஓ நாய்ப்பிலாம் இருக்கு. வந்துட்டேன் டாப்பெல்லாம் போட்டு வச்சிருக்கு. இந்த சாக்லேட் இந்த மீதி காசு. முட்டை பஜ்ஜி சுடு.